எனக்கு என்னன்னா, அதாவது நான் வந்து ஒரு குழந்தை போதும் அப்படின்னு போட்டிருந்த வீடியோக்கு வந்து அத்தனை பேர்ல கொஞ்சம் பேர் தான் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கு ஒரு குழந்தை போதும்னா நீங்க நிறுத்திக்கோங்க, உங்களோட கருத்தை வந்து எங்க மேல திணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு தான்டா சொல்லிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு யாருக்கும் நான் சொல்லலை. அது போக ஒரு 75% பீப்புள் வந்து ஆதரவு கொடுத்துருந்தீங்க. என்ன அப்படின்னா நம்ம வந்து நினைப்போம் ஒண்ணுக்கு ஒண்ணு ஆதரவா இருக்கட்டும். நான் அதான் சொல்றேன், ஒண்ணுக்கு ஒண்ணு ஆதரவா இருக்கும், 2 பேத்துக்கு எங்க தான் நானும் சொல்லுவேன். இவன் பார்க்க போறது இல்லை கைஸ், லேடிஸ் தான் பார்க்க போறோம். அதனால இவங்க சொல்லுவாங்க, அதாவது ஒண்ணுக்கு ஒண்ணு ஆதரவா இருக்கட்டும் அப்படிங்கறதெல்லாம் ஓகே தான். எங்க பாட்டி காலத்துல எங்க பாட்டி வந்து 4 பெத்தாங்க. சரி, அப்ப 4 இன்னைக்கு ஆதரவா இருக்கானா கிடையாது. அவங்க ஏதோ 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு ஒரு சொத்து சேர்த்து வச்சுட்டு போயிருப்பாங்க பாத்தீங்களா. அந்த சொத்துக்கு இன்னைக்கு வந்து அவங்க பேரம்பேத்தி வரைக்கும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ளே ஒரு சுமூகமான ரிலேஷன்ஷிப் இல்லை. சரி, அதுதான் அப்படின்னு பார்த்தா எங்க பாட்டியோட அப்பா சொத்து இருக்குள்ள அதுக்கு கேஸ் போட்டு அதுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு 12 16 சரியில்லை சரியா, அவ்வளவு கூட வேணாம். சொல்லுங்க உங்களோட சகோதர உறவு அப்படியே இப்படிதான் இருக்கிறோம். ஆமா, எவ்வளவு க்ளோஸ் அப்படின்னு சொன்னா ஆல்பர்ட் இந்த பக்கம் இந்த எண்டல் நின்னாருன்னா அவங்க பிரதர் அந்த பக்கம் அந்த எண்டல் நிற்பாரு. அவ்வளோ க்ளோஸ் 2 பேரும். இதெல்லாம் பார்க்கும்போது தான் நான் நினச்சேன், இவனுங்க வியான் வந்து நம்மளை கண்டிப்பாக பார்க்க மாட்டான், நம்ம வந்து எதிர்பார்க்கவும் கூடாது. ஒன்றுக்கு ஒன்று ஆதரவுன்னு சொல்லி இன்னொன்று பெற்று அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறக்கு அதை நம்ம சேர்த்து வச்சு ஒரு வீடு வாசல் கட்டி வச்சுட்டு நாளைக்கு அவங்ககிட்ட போகாமல் நம்ம காலில் நம்ம எதிர்பார்த்தோம்னாலே நல்ல சோறு கிடைக்கும். வியானுக்கு இப்போவே விவரம் தெரியாது, போய் கேளுங்க. அம்மா முக்கியமாக பொண்டாட்டி முன்னணும் பொண்டாட்டி அப்படிமா என்னன்னே தெரியாது. இதெல்லாம் நாளைக்கு தெரியும் போது என்ன சொல்லுவோம்.